வெல்கம் டு ரிஷியஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் இஷ்யூ கொடுத்துருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் போதைப் பொருள் தடுப்பு தமிழ்நாடு முன்னிலை. இந்த போதைப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் 1988 மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, PIT-NDPS ஆக்ட். இதை ஃபுல் ஃபார்ம் எப்படி சொல்லுவாங்கன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் illicit trafficking, narcotic and psychotropic ஆக்ட். இதை வந்து ட்ரக்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ட்ரக்ஸை வந்து தடுக்கிறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க 1988. இந்த நெக்ஸ்ட் ஒன் தெரு நாய்களுக்கு பொது இடங்களில் உணவளிக்க தடை. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பாக கொடுத்துருக்காங்க. தீர்ப்பில் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ரேபிஸ் பாதித்த ஆக்ரோஷமான நாய்களுக்கு வந்து கண்டிப்பாக கருத்தடை செய்ய வேண்டும் என்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த நாய்களுக்கு வந்து கண்டிப்பாக காப்பகம் கொண்டு வரப்பட வேண்டும்ங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தெரு நாய்களுக்கு வந்து உணவளிக்கிறதுக்கு ஒரு பிரத்யேக இடங்கள், பொது இடத்துல வந்து கண்டிப்பாக உணவளிக்கக்கூடாது. இதற்காகவே ஒரு குறிப்பிட்ட இடம் கண்டிப்பாக அமைக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு போர்டும் வைக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் வந்து இந்த மாதிரி பொது இடங்களில் யாராச்சும் உணவு வச்சாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும்ங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு புகார் அளிக்கிறதுக்கு நகராட்சி அண்ட் ஊராட்சி இந்த மாதிரி இடத்துல வந்து பிரத்யேக நம்பர்ஸை வந்து க்ரியேட் பண்ணணுங்கிறதையும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பாக சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் விண்வெளி ஆய்வில் இந்தியா. ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினம். ஸோ இந்த ஆகஸ்ட் 23 தான் வந்து பார்த்திங்கன்னா சந்திராயன் 3 இந்த சேட்டலைட்டோடைய விக்ரம் லேண்டர் வந்து நிலவில் தர இறங்கின டேட்டு. இந்த இடத்த தான் சிவசக்தி முனை என்று சொல்லுவாங்க. இந்த டேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்மளுடைய ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இந்த அமைப்பை வந்து 1969 ஆகஸ்ட் 15 கொண்டு வந்தாங்க. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு இனிஷியலி இருந்த சேட்டலைட் லான்ச்சிங் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா தும்பா, ட்ரிவாண்ட்ரமில் இருக்கக்கூடிய தும்பா. இந்த பிளேஸில் 1963 நவம்பர் 13 அமெரிக்காவுடைய அப்பாச்சி சோதனை ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணாங்க தும்பாங்கிற பிளேஸ்லேருந்து. அதுக்கு பிறகு ஸ்ரீஹரிகோட்டா தான் வந்து பார்த்திங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய லான்ச்சிங் சென்டர். ஸோ ISROடைய நிறைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர், தென் ப்ரொப்பல்ஷன் சென்டர், லான்ச்சிங் சென்டர், இந்த மாதிரி சென்டர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அடிக்கடி கொஷின்ஸ் கேட்குறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் உயர்நிலையில் ஊழலை வேறறுக்கவே பதவி பறிப்பு மசோதா. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான மசோதா, ரொம்ப சென்சிட்டிவான மசோதா. இந்த மசோதா வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் 130வது 130th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். இந்த மசோதா பொறுத்த வரைக்கும் யூனியன் டெரிட்டரிஸ் 1963 இந்த சட்டத்தை வந்து திருத்தம் பண்ண போகிறாங்க. ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 இதை திருத்தம் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 130வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் பிரகாரம் சீஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ் இவங்க யாராச்சும் சீரியஸான கிரிமினல் அஃபென்சஸ் பண்ணி 5 வருடத்துக்கு மேலே ஜெயில் தண்டனை கிடச்சி 1 மந்த் கண்டினியூஸாக பெயில் இல்லாமல் ஜெயிலில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பதவிகள் பறிக்கப்படும்ங்கிறத வந்து இந்த பில்லில் சொல்லியிருக்காங்க. இவங்களோட பதவிகளை பொறுத்த வரைக்கும் சீஃப் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் ரிமூவ் பண்ணுவாங்க, பிரைம் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ பார்லிமெண்ட் எம்பிஸை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் தான் அவங்கள ரிமூவ் பண்ணுவாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்னர் ரிமூவ் பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்க ரிமூவ் ஆகாமல் இருந்தாங்கன்னா 1 மந்த்துக்கு மேலே அவங்க ஜெயிலில் இருந்து அந்த பொசிஷனில் இருந்து அவங்க ரிமூவ் ஆகாமல் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த பொசிஷனே காலியானதாக அறிவிக்கப்படும்ங்கிறதையும் இந்த பில்லில் சொல்லியிருக்காங்க. தென் ஷாங்காய் கோஆப்ரேஷன் மாநாடு, SCO ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், இதோடைய மாநாடு வந்து சைனாவில் நடக்க போகுது. இந்த மீட்டிங்கில் வந்து 20 உலக தலைவர்கள் பங்கேற்க போகிறாங்க. இந்த ஆர்கனைசேஷனில் சைனா, இந்தியா, ஈரான், கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இந்த 9 நாடுகளும் இதில் மெம்பராக இருக்காங்க. 2024 பெலாரஸ் இதோடைய மெம்பராக சேர்ந்தாங்க. பெலாரஸ் 10வது மெம்பர்.
தென் சட்டவிரோத குடியேறிகளுக்கு போலி ஆதார், உத்தரப்பிரதேசத்தில் 8 பேர் கைது. ஸோ பங்களாதேஷ்லேருந்து வந்த 8 நபர்களுக்கு வந்து போலி ஆதார் கொடுத்துருக்காங்க. ரோஹிங்கியாக்கள் இவங்களுக்கு வந்து போலி ஆதார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இவங்களை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் இஷ்யூ தான் இங்கே லிங்க் ஆகுது. பீகார் விடுபட்ட வாக்காளர்கள் ஆதாருடன் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க அனுமதி, உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஸோ ஆதார் கார்டை வந்து ஒரு டாக்குமெண்ட், ஒரு ஐடென்டிட்டி கார்டாக சமர்ப்பிக்கலாம்ங்கிறத எலெக்ஷன் கமிஷன்கிட்ட சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், இந்தியா வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க. 2035 இதை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதோடைய மாதிரி விஷயத்தை வந்து இதோடைய ஒரு பகுதியை வந்து 2028 லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ டோட்டல் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய டோட்டல் வெயிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 52,000 கிலோகிராம். ஸோ இதை வந்து 2035 என்டையர்லி லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் முதலாக 1982 ரஷ்யா சல்யூட் 7 இந்த மாதிரி ஒரு விண்வெளி நிலையம் வந்து ரஷ்யா நிறுவனாங்க. இதோடைய காலகட்டம் வந்து 1991 முடிஞ்சிடுச்சு. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய யூனியன், ஜப்பான், கனடா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1988 கொண்டு வந்தாங்க. இதோடைய டைம் பீரியட் வந்து 2030 முடிவடையுது. தென் சைனா 3வது நாடாக 2021 ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்தாங்க. திலாகாங் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் இதை வந்து 2035 லான்ச் பண்ண போகிறாங்க. தென் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி வந்து பீகாரில் நடைபெற போகுது.